கடவுள் நம்மள மட்டும் ஏன் சோதிக்கிறாரு அப்படின்ற பல கேள்விகள் வந்து நமக்குள்ள இருக்கும். அமெரிக்காவில் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற டென்னிஸ் ஆட்டக்காரர் பேர் வந்து ஆர்தர் அக்ஷய். இவர் வந்து 1983 வந்து ஒரு இருதய ஆப்ரேஷன் மூலிமா ரத்தம் வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு எய்ட்ஸால பாதிக்கப்படுறாரு. உலகம் ஃபுல்லா வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப மனம் வருத்தம் அடைஞ்சி ஒரு ரசிகர் மட்டும் ஒரு லெட்டர் ஒன்று போடுறாரு. ஏன் கடவுள் மட்டும் உங்களை இந்த கொடிய நோயிற்கு வந்து உங்களை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியலையே. அந்த ரசிகர் வந்து ஆதர் ஆஷேக்கு வந்து பதில் எழுதுறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு ஆதர் ஆஷே வந்து பதில் சொல்றாரு. உலகத்துல கூடிய மொத்த தொகையில வந்து 5 கோடி குழந்தைகள் வந்து டென்னிஸ் விளையாடுறாங்க. அதுல ஒரு 50 லட்சம் பேர் வந்து டென்னிஸை முறைப்படி கற்றுருக்காங்க. அதில் ஒரு 5 லட்சம் பேர் வந்து திறமையாக வந்து கற்றுக்கிட்டு விளையாடுறாங்க. ஒரு 50,000 பேர் வந்து களத்துக்கு வராங்க. ஒரு 5,000 பேர் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து அந்த லெவலுக்கு வராங்க. ஒரு 50 பேர் வந்து அந்த களத்துக்கு வந்து சந்தித்து அதில் ஒரு 4 பேர் வந்து அரையிறுதி ஆட்டத்துக்கு வந்து கடைசியில் வந்து ஜெயிக்காமல் போயிடுறாங்க. இதில் இறுதி ஆட்டத்துக்கு வரைக்கும் வந்து நான் இந்த லெவலில் இருக்கிறேன், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு டென்னிஸ் ஆட்டக்காரராக இருக்கிறனே, இதுக்கு மட்டும் ஏன் கடவுளே என்னை நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதுவும் கேட்கறது இல்லை. நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் அந்த கடவுளை வந்து கேட்கறதுல நியாயமா? இந்த மனப்பக்கம் வந்து எத்தனை பேருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குதுங்க? ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் இருக்கும். ஒன்று துன்பம், ஒன்று வந்து இன்பம் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றி மாற்றி தான் வரும். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை வந்து நம்ம வந்து கேட்டிருப்போம். தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவான். ஆதர் ஆக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டென்னிஸ் பிளேயராக வந்து உருவாகி பெரிய ஆளாக வந்திருக்கேன். இந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு யாரோ ஒரு ரத்தம் பரிமாற்றம் மூலியமா எனக்கு இந்த எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இப்போ மட்டும் நான் இறைவனை வந்து குறை சொல்கிறது வந்து நியாயமாகுமா? கடவுளை வந்து கேள்வி கேட்கறது ரொம்ப தவறு. இன்பம் வரும்போது மட்டும் அந்த கடவுளை நம்ம விட்டு விலகிடுறோம். துன்பம்னு வரும்போது அந்த கடவுள் எங்கே இருக்காருன்னு நம்ம தேடுறோமே, இது எந்த விதத்தில் நியாயம்? கடுமையான சூழ்நிலையும் உண்மையை உணர்ந்து தெளிகிற மனப்பக்குவம் எப்போ நமக்கு வாழ்க்கையில் வருதோ அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேறக்கூடிய ஒரு பாதைக்கும் செல்வோம். நமக்கு வந்து சில மனப்பக்குவம் வந்து நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார்.